1964ஆம் வருடம் ஒரு நாடகத்திற்கு தலைமை தாங்குவதற்காக காரில் மதுரைக்கு கிளம்பி சென்று கொண்டிருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடன் நடிகர்கள் திருப்பதி சாமி, புத்தூர் நடராஜன், எம்ஜிஆரின் அண்ணன் மகன் சுரேந்திரன் உள்ளிட்டோர் பயணம் செய்தனர். காரை டிரைவர் சாகுல் ஹமீது ஓட்டிக் கொண்டிருந்தார். நள்ளிரவு நேரம் கார் விரைவாக சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே ஒரு கூஜா கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் பலபலவென மின்னியது. பார்த்ததுமே அது வெள்ளி கூஜா என்று தெரிந்தது. உடனே எம்ஜிஆர், பாவம், நமக்கு முன்னால் சென்ற யாரோ ஒருவர் இந்த கூஜாவை தவற விட்டிருக்க வேண்டும் என்று நினைத்து காரை நிறுத்தச் சொல்லி டிரைவரிடம் போய் அதை எடுத்து வா, போகும் வழியில் உள்ள காவல் நிலையத்தில் அதை ஒப்படைத்து விடலாம் என்று கூறியதுடன் தானும் காரை விட்டு இறங்கினார். அப்போது 10 பேர் கொண்ட கும்பல் எங்கிருந்தோ திடீரென தோன்றி காரை சூழ்ந்து கொண்டது. நல்ல கும்மிருட்டு நேரம். ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாத அளவிற்கு இருந்தது. மரியாதையாக காரில் உள்ள பொருட்களை எடுத்து எங்களிடம் கொடுத்து விட்டு கிளம்புக, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று மிரட்டினார்கள். அப்போதுதான் இது கொள்ளையர்களின் சூழ்ச்சி என்பதை எம்ஜிஆர் உணர்ந்து கொண்டார். ஆனாலும் கொஞ்சம் கூட அசராமல், இப்ப தர முடியாது என்றால் என்ன பண்ணுவீங்க என்று கேட்டதும் கூட்டத்தில் இருந்த ஒருவன், உங்க எல்லோரையும் அடிச்சு போட்டுட்டு எடுத்துட்டு போவோம் என்று கூறினான். அதை கேட்ட எம்ஜிஆர் தனது டிரைவரிடம் கார் டிக்கியை திறக்க சொன்னார். உடனே கொள்ளையர்கள் அவர் பயந்து போய் பணத்தை கொடுக்கத்தான் டிக்கியை திறக்க சொல்கிறார் என்று நினைத்தனர். ஆனால் டிக்கியை திறந்து கார் டிரைவர் எடுத்து கொடுத்தது நீளமான ஒரு சிலம்பம். அதை கையில் வாங்கிய எம்ஜிஆர், நான் எந்த பொருளையும் தரப்போவதில்லை, மீறி எடுக்க வேண்டும் என்றால் சண்டைக்கு நான் ரெடி, ஒவ்வொருத்தரா வர்றீங்களா அல்லது மொத்தமா வர்றீங்களா என கேட்டு தனது கையில் உள்ள கம்பை சுழற்றி தாக்குதலை ஆரம்பித்தார். இப்படி ஒரு தாக்குதல் வரும் என எதிர்பாராத திருடர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வழக்கமாக எல்லோரும் பயந்து போய் பணத்தையும் பொருட்களையும் கொடுத்துவிட்டு போவார்களே தவிர இப்படி சண்டை போட மாட்டார்கள். அதனால் இத்தனை தைரியசாலி யாருடா, அந்த ஆள் முகத்தை பார்க்கணும் என்று சொல்லி ஒருவன் தீக்குச்சியை கொளுத்தி வெளிச்சத்தை உருவாக்க, சண்டை போடுபவரின் முகத்தை பார்த்து அதிர்ந்து போனவர்கள், டே நம்ம வாத்தியாருடா என்று சொல்ல அனைவரும் திகைத்து போய் சண்டை போடுவதை நிறுத்தி உற்சாகம் அடைந்தனர். எங்களை மன்னிச்சிடுங்க வாத்தியாரே என்று கோரஸாக அனைவரும் மன்னிப்பு கேட்டனர். ஏம்பா, உங்களுக்குலாம் உடம்பு நல்லா தானே இருக்கு, இப்படி திருடுறீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்ல? இந்த ரோட்ல எத்தனை பேர் அவசர வேலையா வருவாங்க போவாங்க, நோயாளிகள், கர்ப்பிணிகள், இப்படி அவர்களெல்லாம் உங்களால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? எத்தகைய பாவச் செயலை நீங்க செய்றீங்க என்று எம்ஜிஆர் கூற, அனைவரும், வாத்தியாரே, இனிமே நாங்க திருடவே மாட்டோம் என்று சொல்ல, நீங்கள் அனைவரும் சத்தியம் செஞ்சாதான் நம்புவேன் என்று எம்ஜிஆர் சொல்ல அவர் கையில் எடுத்து சத்தியம் செய்தனர். அதன் பிறகு எம்ஜிஆர் அந்த 10 பேருக்கும் ஆளுக்கு 1000 ரூபாய் தொகையை கொடுத்ததும் பணம் திருட வந்த திருடர்கள் அந்த தொகையை வாங்க மறுத்தனர். உடனே எம்ஜிஆர், இந்த பணம் நீங்க உழைச்சு பிழைப்பதற்காக, ஏதாவது கடை வச்சு பிழைத்துக் கொள்ளுங்கள், இனிமேல் இது போன்ற செயலை செய்யாதீர்கள் என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் அதை வாங்கி கொண்டு சென்றனர். இப்படி எம்ஜிஆரின் கார் பயணங்களில் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்ததுண்டு. எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்தின் வெற்றி விழா அப்போது பல ஊர்களில் நடக்கும். அப்போது எம்ஜிஆரும் படத்தின் இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடுவும் காரில் பயணிப்பார்கள். அந்த சமயத்தில் எம்ஜிஆருக்கு மாற்று கட்சிக்காரர்கள் மூலம் நிறைய மிரட்டல் வந்தது. எனவே சுப்பையா நாயுடு எம்ஜிஆருடன் பயணம் செய்த போது தூங்க மாட்டார். டிரைவர் காரை நிறுத்தினாலும் கூட ஏன் எதற்கு நிறுத்துகிறார் என்று கண்ணாடி கதவை இறக்கிவிட்டு வெளியே கூட்டம் இருக்கிறதா, யாராவது எம்ஜிஆருக்கு ஆபத்தை ஏற்படுத்த ஓடி வருகிறார்களா என்று கவனத்துடன் நோட்டமிடுவார். எம்ஜிஆர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு, ஒன்றும் நடக்காது, நீங்கள் தூங்குங்கள் என்று சொல்வார். ஆனால் அவர் தூங்கும் போது எம்ஜிஆர் முடித்து கொண்டிருப்பார். எம்ஜிஆர் தூங்கும் போது அவர் முடித்து கொண்டிருப்பார். இப்படி இருவரும் பயணம் செய்து டிரைவருக்கும் தூக்கம் வராமல் இருக்க பாட்டுகள் எல்லாம் பாடிக்கொண்டு பயணம் செய்வார்கள். சுப்பையா நாயுடு எப்போது தூங்கினார், எப்போது விழித்தார் என்று தெரியாது. எம்ஜிஆர் தூங்கிய பிறகு தூங்கிய அவர் எழுவதற்கு முன்னாலே அவர் எழுந்திருப்பார். எம்ஜிஆருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருந்தார் சுப்பையா நாயுடு. அதனால் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சுப்பையா நாயுடு கூட இருக்கும் பொழுது எம்ஜிஆர் நன்றாக தூங்குவார். எம்ஜிஆருக்கு வருகின்ற உணவை கூட முதலில் அவர் உண்டு பார்த்து விடுவார். அவர் உண்ட பிறகுதான் எம்ஜிஆர் உண்ண வேண்டும் என்பது சுப்பையா நாயுடு எம்ஜிஆருக்கு போட்ட நிபந்தனை. எம்ஜிஆர் எவ்வளவு சொன்னாலும் அந்த விஷயத்தில் கேட்க மாட்டார். ஏனென்றால் எம்ஜிஆரை காப்பதில் அவர் அவ்வளவு அக்கறை காட்டினார் SMS. ஒருமுறை எம்ஜிஆருக்காக கொண்டு வந்த உணவை SM சுப்பையா நாயுடு முதலில் உண்டு பார்த்தார். சிறிது நேரத்தில் அவருக்கு கண் சொருகல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டது. உடனே எம்ஜிஆர் பதறி போனார். கொண்டு வந்த உணவை இன்னும் சிலரை சாப்பிட வைத்து அதை செக் செய்தார். ஆனால் உணவு நன்றாக தான் இருந்தது.
காரிலேயே இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து தூக்கமும் அசதியுமாக வயிற்றிலே அஜீரணம் ஏற்பட்டு மயக்க நிலைக்கு போனார் சுப்பையா நாயுடு என்பது பிறகு தெரிய வந்தது. எம்ஜிஆர் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்.